நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம ஷார்ட்ஸில் சர்க்கிளை பற்றி நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாம் சர்க்கிளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கிளில் என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த இது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, வயது வரம்பே இல்லை. 6th 7th 8th 9th 10th அதுக்கு மேலே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அதெல்லாம் எழுதுகிறவங்க எல்லாருக்கும் தேவையான ஃபண்டமெண்டலான ஒரு டேட்டாஸ் தான் இந்த சர்க்கிளை பற்றின விஷயம். தொடர்ந்து நம்மோட இணைஞ்சிருங்க. அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பேர். சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னா இந்த சர்க்கிளில் 4 பக்கத்தில் இருந்து மிட்டிலாக எது இருக்கோ அதுதான் அதனுடைய சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, மிடில் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள். இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நமக்கு இந்த சர்க்கிளே கிரியேட் ஆகும். ஏன்னா சர்க்கிளோட டெஃபினிஷனு எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக எது கவர் ஆகுதோ அதனுடைய ஏரியாவுக்கு பேர் தான் சர்க்கிள் அப்படின்னு பேர். அந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது இது தான். ஸோ சென்டர் பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். சென்டர் பாயிண்ட்டை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? இதை வச்சு நமக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் வரும். நான் அடுத்தடுத்து அதை நான் சொல்லிட்டு வர்றேன், சரிங்களா? அடுத்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடியஸ் அப்படின்னு பேர். ஒரு ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள், ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட் டு எனி பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள், ஏதாவது ஒரு பாயிண்டில் அது கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் ரேடியஸ். சென்டர் பாயிண்ட்லேருந்து போகணும். இப்போ டயாமீட்டருங்கிறது இந்த பிக்கஸ்ட் சார்ட் ஆன் த சர்க்கிள் இருக்கிறதுல அதுதான் பெரிய நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரேடியஸ் அப்படி கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட். ஆனால் டயாமீட்டர்னா டு த சென்டர் பாயிண்ட். ரெண்டுலேயுமே வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? இதிலேருந்து அதாவது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட், வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது ரேடியஸ். ரேடியஸ் சர்க்கிளில் எல்லா ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ரேடியஸ் அப்படின்னா இங்கே இருந்தாலும் அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்படி ரேடியஸ் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ரூல். இந்த ரேடியஸை வச்சு தான் நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ரேடியஸு ஏரியா, அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் பொறுங்க. அதாவது பெரிமீட்டர், ஏரியா அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே எதை வச்சு வரும் அப்படின்னா நமக்கு ரேடியஸை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அடுத்து இதை பார்ப்போம். இப்போ நம்ம ரேடியஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயாமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். டயாமீட்டர் அப்படிங்கிறது 2 ரேடியஸ் சேர்ந்தா ஒரு டயாமீட்டர். அதாவது D ஈக்குவல் டு 2R. D ஈக்குவல் டு 2Rன்னு நம்ம இதுக்கு பேர், சரிங்களா? 2 ரேடியஸ் சேர்ந்தா ஒரு டயாமீட்டர், ஓகேவா? அப்போ டயாமீட்டர்னா என்ன அப்படின்னா, ஏதாவது 2 பாயிண்ட், வட்டத்து மேலே இருக்கக்கூடிய ஏதாவது 2 பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட் வழியாக கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் டயாமீட்டர். அதனால தான் நம்ம சொல்கிறோம் த லாங்கஸ்ட் சார்ட், அதாவது வட்டத்தின் மிகப்பெரிய நான். அது நான் இது தமிழ் மீடியத்தில் நான் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? வட்டத்தின் மிகப்பெரிய நான் எதுன்னா விட்டம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக கேட்பாங்க. டயாமீட்டருங்கிறது 2 ரேடியஸ் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விட்டத்தில் பாதி, D/2, விட்டத்தில் பாதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ட். சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வட்டத்தினுடைய நான் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரு பாயிண்டில் இல்லாமல் வட்டத்தில் ஏதாவது 2 புள்ளியை டச் பண்ணும்.
அது சென்டர் பாயிண்ட் வழியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 2 பாயிண்ட் எங்கேருந்து வேணாலும் அந்த 2 பாயிண்ட்டை அதை கனெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணாலும் அது சார்டு தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் வழியாக இதை போய் ஏதாவது இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் ஏதாவது 2 பாயிண்ட்டை டச் பண்ணும்போது அதை வந்து நம்ம லாங்கஸ்ட் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம சொன்னது டயாமீட்டரை லாங்கஸ்ட் சார்ட் ஆன் தி சர்க்கிள், அதாவது வட்டத்தின் மிகப்பெரிய நான் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு பேர் நான் அப்படின்னு பேர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்பாங்க கேள்வி, இதில் இருந்து எப்படியாவது ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சார்டுனா என்ன, டயாமீட்டர்னா என்ன, சார்டுக்கும் டயாமீட்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. டயாமீட்டருங்கிறது சென்டர் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய வட்டத்தின் மிகப்பெரிய சார்ட், அவ்வளோதான். ஆனால் சார்டுங்கிறது ஏதாவது 2 பாயிண்ட்டை அது டச் பண்ணும். எங்கே டச் பண்ணும்னா வட்டத்தின் மேலே ஏதாவது 2 பாயிண்ட்டை அதை டச் பண்ணும், அதுதான் பாயிண்ட். ஓகேவா? இப்போ வட்டத்தில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு, இப்போ இது வரைக்கும் நம்ம 6லேருந்து 9 வரைக்கும் என்னென்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத அது ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ சர்க்கிள்ஸ் அப்படின்னாலே இதுதான் மேக்சிமம் இருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய சம்ம வேணாலும் போட முடியும். சரியா? அது அந்த கான்செப்ட் பேசிஸில் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 3 படம் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒன்று வந்து இந்த லைனில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாயிண்டில் டச் ஆனால் அதுக்கு பேர் டேன்ஜென்ட் அப்படின்னு பேர். ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகும். எல்லாமே பாருங்கள், இங்கே ஒயிட் பாயிண்ட்டாக இருக்கா, டச் ஆகுதா, ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் தான் டேன்ஜென்ட் லைன், இந்த பாயிண்ட் கிடையாது, இது சென்டர் பாயிண்ட்டு. இந்த லைனு, அதாவது ஒரு கோடும் ஒரு வட்டமும் ஏதாவது ஒரு பாயிண்டில் டச் ஆனால் அதுக்கு பேர் டேன்ஜென்ட் லைன். ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் டச் ஆகுதா. ஸோ இது எல்லாமே டேன்ஜென்ட் லைனுக்கான டயக்ராம்ஸ். ஓகேவா? அப்போ டேன்ஜென்ட் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து கரெக்டாக ஒரு பாயிண்டில் மட்டும் என்னவாகும், டச் ஆகும். வட்டத்து மேலே ஏதாவது ஒரு பாயிண்டில் அது டச் ஆகும். இப்போ நாம் எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, செக்டார் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். அப்போ செக்டார்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து 8th மென்சுரேஷன் லெசனில் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி ஜாமெண்ட்ரிக்கல் போர்ஷன் அந்த லெசன்லையும் இது இருக்கும். இது ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஎஸ்சியில் ஒரு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க, நமக்கு ஸ்டேட் போர்டில் ஒரு பாடத்தில் இருக்கும். சில இதில் வந்து தனியாகவே இருக்கும், ஒரு போர்ஷனாகவே அது இருக்கும். சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷனாகவே இருக்கும். ஆனால் 8th பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாமெண்ட்ரிக்கல் லெசனில் இது இருக்கும், சர்க்கிள்ஸ் அண்ட் த டேன்ஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் செக்டாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செக்டாரு, ஆர்க்கு அதெல்லாம் தனித்தனியாக வரும். அப்போ செக்டார்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். செக்டாருங்கிறது என்ன அப்படின்னா, 2 லைன் இருக்கு இல்லையா, 2 லைனுக்கு உட்பட்ட ஏரியா, அதாவது இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த 2 ஆர்க்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபுல்லாக செக்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்று வரும், ஆர்க்குன்னு ஒன்று வரும். அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம செக்டார் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது ஏரியா இருக்கும், அது பெரிமீட்டரில் இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு உதாரணம் பாருங்களேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 ரேடியஸ் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 2 ரேடியஸுக்கு உட்பட்ட பகுதிக்கு பேர் செக்டார்ஸ். இப்போ இங்கேருந்து இங்கே எடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் செக்டார் தான். இங்கேருந்து இங்கே எடுத்தோம்னாலும் அதுவும் செக்டார் தான். சரிங்களா? ஆனால் என்ன விவரம் அப்படின்னா, மைனர் செக்டார்ஸு மேஜர் செக்டார்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது 8th பொறுத்த வரைக்கும் இந்த 2 அதில் இருக்குது, மைனர் செக்டார்ஸு மேஜர் செக்டார்ஸ்ன்னு சொல்லி. சரிங்களா? அப்போ செக்டார் அப்படிங்கிறது ஏதாவது 2 ரேடியஸ், அந்த 2 ரேடியஸுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நாம் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா?
ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, செக்டார் அப்படின்னா ஏதாவது 2 ரேடியஸுக்கு இடைப்பட்ட பரப்பு, அதாவது ஏரியா, ஏதாவது 2 ரேடியஸ்க்கு உட்பட்ட ஏரியான்னு நம்ம சொன்னோம். இப்போ ஆர்க் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டத்துக்கு மேலே இருக்கும். ஆன் தி சர்க்கிள் பாருங்களேன், அந்த மேலே ஒரு கலர்டாக இருக்கா? இப்போ வட்டம் வந்து நமக்கு மஞ்சள் கலராக இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே ஒரு கலர்டாக இருக்கா? அதுதான் ஆர்க். அது அங்கே மட்டும்தான் அமையணுமானா கிடையாது, அது எங்கே வேணாலும் இருக்கலாம். வட்டத்தில் மேற்பகுதியில் வெளிப்புறத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பேர் ஆர்க். அப்போ ஒரு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாயிண்ட்டு, சென்ட்ரு பாயிண்ட்டு, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுனா என்ன, சென்ட்ரு பாயிண்ட்னா என்ன, ரேடியஸ்னால் என்ன, டயாமீட்டர்னா என்ன, செக்மெண்ட்னா என்ன, ஆர்க்குன்னா என்ன, அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி வீடியோவில் சர்க்கிள்ஸை பற்றி நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா சர்க்கிள்ஸில் இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. அதுவரையிலும் வெயிட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் இதை வந்து ஒரு கோர்ஸ் டேபாக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வரும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, கோர்ஸை முடிங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் நான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் திரட்டி உங்களுக்கு நான் வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். இன்னும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவை. தொடர்ந்து இணைந்திருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.